எல்லோருக்கும் முதல்ல என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த மேடையை பாருங்க, பேராயர்களோடு பேரூர் ஆதீனமும் கலந்துகிட்டு இருக்கிறார். இந்த விழாவை நடத்துவர் யாரு? நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். இதுதான் சமத்துவ விழா. இந்த சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பும் தான் திராவிட மாடல். மக்கள் வேறுபட்டு இருந்தாலும் மனங்கள் ஒன்றுபட்டு இருக்கணும். மனதால் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும். அதுதான் பண்பட்ட முன்னேறிய சமூகத்துக்கு அடையாளமாக விளங்கிட முடியும். அப்படிப்பட்ட சமூகம் தான் நம்முடைய தமிழ் சமூகமாக அமைந்திருக்கிறது. இதுக்கு அடித்தளம் போட்டது நம்முடைய திராவிட இயக்கம். நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், எந்த மதமாக இருந்தாலும் அது அன்பை போதிக்கணும், சகோதரத்துவத்தை போதிக்கணும், வளர்க்கணும். சக மனிதர்கள் மீது பாகுபாடு காட்டுவதாக இருக்கக்கூடாது. இந்தியா என்ற பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய அழகிய நாட்டில் எல்லோரும் சமத்துவமா ஒற்றுமையா இருக்கணும். இதற்கு தடையா மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தி மக்களோட உணர்வுகளை தூண்டி பிடிவாத அரசியல் செய்வதற்கு தான் நாங்க எதிரிங்க. மற்றபடி வழிபாடும் இறைகளும் அவரது விருப்பம், அவருடைய உரிமை. நம்ம பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுட்டிக்காட்டியதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இன்னைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறது. சிறுபான்மையிற்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை எல்லாம் நான் விரிவாக உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வலிமையான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியது திமுக தான். ஆனா அந்த சட்டத்துக்கு ஆதரவா பாராளுமன்றத்தில் ஆதரவளிச்ச கட்சி எதுன்னா அதிமுக. இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஆதரவா எப்படியெல்லாம் பேசினார்னு உங்களுக்கு நினைவு இருக்கும். ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு என்ற சொல்லையே அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்குவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த சொல்லை நீக்க முடியலன்னா அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போகக்கூடிய வகையில் அதை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழக்கூடிய அண்ணல் காந்தியடிகளின் படத்தை, சம உரிமை தத்துவத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை நாடாளுமன்றம் அமைச்சகமே புறக்கணிக்கிற அளவுக்கு மதவாத ஒன்றியத்தில் இன்றைக்கு ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறது. நல்லிணக்க இந்தியாவில் இப்படிப்பட்ட பிளவு சக்திகளுக்கு ஒருபோதும் இடமில்லை. அதனால்தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பாஜகவுக்கு பெரும்பான்மை பலத்தை அளிக்கல. இருந்தாலும் அவங்க இன்னும் திருந்தல. ஆனா மக்களோட ஒற்றுமை, ஜனநாயக சக்தியோட இந்த அணி திரண்டு இருக்கிறது என்றால் இன்றைக்கு அவங்களுக்கு கடிவாளம் போட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்தியாவை சிதைச்சு ஒற்றை இந்தியாவாக உருவாக்க பார்க்கிறாங்க. ஒற்றை மதம், ஒற்றை மொழி, ஒற்றை பண்பாடு ஆகியவற்றை தொடர்ச்சியா ஒரே கட்சி ஒரே தலைவர் என்ற ஒற்றை எதேச்சக முடிவை உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் பற்றும் நாட்டு பற்றும் உள்ள ஒவ்வொரு இந்தியரும் இதற்கு எதிராக நிச்சயமாக இருப்பாங்க. நாடு நல்லவர்களின் கைகளை பாதுகாப்பாக இருக்கும். அனைத்து மக்களும் ஒற்றுமையா சமத்துவமா வாழும் நாள் நிச்சயம் விடியும். உங்கள் செயல் அனைத்தும் அன்பு மயமாக இருக்க வேண்டும். உங்கள் மீது அன்பாக இருப்பதைப் போலவே அடுத்தவர் மீதும் அன்பாகவே இருங்கள். இயேசு பெருமானின் மொழிகளை சொல்லி அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.